வணக்கம். இன்றைக்கி நம்ம ஈரோடு சமையலில் ஸ்வீட் பொட்டேட்டோஸ் வச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். 2 ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கங்க. அதோட ஸ்கின் பீல் பண்ணிடுங்க. ரெண்டு பக்கையும் காம்பை கட் பண்ணிடுங்க. அப்புறம் ஏதாவது பிளாக் கலரில் இல்லைன்னா ஏதாவது வேறு மாதிரிலாம் இருந்ததுன்னா தேவையில்லாத பார்ட்ஸ்லாம் வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ சக்கரவள்ளி கிழங்க கட் பண்ணுங்கள். 1 சென்டிமீட்டர் அளவில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரை பண்ண கரெக்டாக இருக்கும். ரொம்ப குண்டாகவும் வேண்டாம், ரொம்ப சன்னமாகவும் வேண்டாம். இப்போ வந்து இந்த 2 ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸ் போட்டுக்கோங்க. இப்படி இருந்தால் எடுத்து சாப்பிட நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் இதே மாதிரியே கட் பண்ணிக்கலாம். இப்போ மெத்தட் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கட் பண்ண சக்கரவள்ளி கிழங்கு வந்து அப்படியே ஆயிலில் பொரிச்சு எடுக்கிறது ஒரு மெத்தடு. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ரௌனாக வேணுனாலும் ப்ரௌனிஷாக ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் எல்லோயிஷாக எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் அடசு போடும்போது உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பிடிச்ச மாதிரி மீதியை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் சாஸ் தொட்டும் சாப்பிட்லாம், இல்லைனா வந்து லைட்டாக மிளகாத்தூள் உப்பு மிக்ஸ் பண்ணி மேலே தூவி விட்டும் சாப்பிட்லாம், இல்லைனா அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம், வெறுமனே சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு இது வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான் ஆகும். டீ போடுற டைமில் நீங்கள் வந்து இது ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ மெத்தட் 2 எப்படின்னு பார்க்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிடுங்க. இதில் வந்து வெட்டி வச்சுருக்கிற ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து உள்ளே போட்டு நல்லா பெரட்டிக்குங்க. பெரட்டி விட்டுட்டு அப்படியே எடுத்து ஆயிலில் போட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நல்லா பெரட்டியாச்சு. இப்போ ஆயிலில் ஒன்றா போடுங்க. ஒட்டுக்கா போட்டிங்க அப்படின்னா ஒட்டிக்கும். ஸோ தள்ளி தள்ளி போடுங்க ஒன்றா. ரொம்ப திக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சாப்பிட நல்லா இருக்காது. அதனால் அந்த பதம் உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு பீஸ் எடுத்து எண்ணெயில் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அது ஓகேவாக இருந்ததுன்னா அந்த பதத்துக்கு வச்சுக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கோங்க, திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா. எப்போவுமே ஒரு பீஸ் எடுத்து ட்ரையல் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மீதி வந்து ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ மீதி இருக்கிற பீசஸையும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. டீ கூட இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம்.